ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நீ என் கண் பார்வையில் இருக்கிறாய். இந்த தலைப்பில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த கலியுகத்தில் நல்லது கெட்டது ரெண்டுமே நமக்குள்ளேயே இருக்குது. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே. பல நேரங்களில் நம்ம நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னை நினச்சா எனக்கே வருத்தமாக இருக்கு அப்படின்னு நம்ம செய்த தவறுக்காகவும் நம்ம தெரியாமல் கோவப்படுறதுனாலையும் நம்மளை நினச்சி நம்மளே வருத்தப்படுவோம். மன்னிப்பு கேட்போம். நமக்கு நம்மளே மன்னிப்பு கேட்போம். நம்ம வணங்குற இறைவன்ட்டையும் நம்ம மன்னிப்பு கேட்போம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறோமோ இல்லையோ, நம்ம சாய்கிட்ட நான் தெரியாமல் இந்த தவறை செய்துட்டேன், மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லுவோம். நிறைய நேரங்களில் நம்ம நல்ல விதமாகவும் நடந்துக்குவோம். ஒரு சில நேரங்களில் நம்ம விட்டு கொடுத்ததை நினச்சி வருத்தப்படவும் செய்வோம். தெரியாமல் இதை விட்டு கொடுத்துட்டோமே, ஏன் இதை விட்டு கொடுத்தோம், நம்மளே அதை வச்சுருந்துருக்கலாமே, இந்த மாதிரி நம்ம விட்டு கொடுத்ததுக்காகவும் நம்ம தெரியாமல் தெரிஞ்சு செய்த ஒரு சில தவறுகளுக்காகவும் நம்ம வருத்தப்பட்டுட்ருப்போம், மன்னிப்பு கேட்டுட்ருப்போம். ஒரு சில நேரத்தில் நம்மளை பார்த்தா நமக்கே பிடிக்காது. நம்மளை பார்த்தா நமக்கே பிடிக்காதுங்கிறப்ப மற்றவங்களுக்கு எப்படி நம்மளை பிடிக்கும்? இந்த மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளையும் நம்ம கையாண்டு கொண்டு தான் இருப்போம். அதே நேரத்தில் இந்த கலியுக வாழ்க்கைங்கிறது கயிறு மேலே நடக்கிற மாதிரி. இந்த சர்க்கஸில் இந்த கயிறு மேலே நடக்கிறவங்களெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம கயிறு மேலே நடந்துக்கிட்டு இருக்கவங்க கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. ஒரு அறிவில்லாதவன் அந்த கயிறு மேலே நடக்கிறவங்கள பார்த்து கேட்பான், யோசிப்பான், கயிறு மேலே நடக்கிறதே கஷ்டம், அதில் ஏன் கையில் வேறு இந்த குச்சியை வேறு சுமந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அந்த அறிவில்லாதவனுக்கு தெரியாது, அந்த கயிறு மேலே நடக்கிறவங்க கீழே விழாமல் பாதுகாக்கிறதே அவங்க கையில் வச்சுருக்கிற குச்சி தான் அப்படிங்கிறது. அந்த சர்க்கஸில் அந்த கயிறு மேலே நடந்து போகிறவங்க தள்ளாடி நடந்து போயிட்டுருப்பாங்க. பார்க்குற நமக்கே நெஞ்சு பதப்பதப்பாக இருக்கும். ஐயோ, கீழே விழுந்துருவாங்களோ அப்படின்னு. அதில் பார்த்தா அப்படி கையில் அந்த குச்சி வேறு வச்சுருப்பாங்க. அந்த பெரிய குச்சியாக இருக்கும், அது அவங்களோட பெரிய குச்சியாக இருக்கும். அதை சுமந்துக்கிட்டு நடந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த குச்சி, அதோட பேலன்ஸில் தான் அவங்க தன் நிலையை உணருவாங்க. அந்த கயிறு மேலே நடப்பதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளும் இந்த கயிறு மேலே நடக்கிற மாதிரியான இந்த ஒரு கலியுக வாழ்க்கையில் சாயிங்கிறவரோட நாம ஜபத்தை சுமந்து கொண்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். கவலையே வேணாம், நிச்சயமாக நம்ம விழமாட்டோம். நம்ம சாயோட கண் பார்வையில் இருக்கோம். அவரோட நாம ஜபத்தை நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்க வரைக்கும் அவரோட கண் பார்வையிலே தான் இருப்போம். அவர் நம்ம கூடவே தான் இருப்பார். பார்க்குறவங்களுக்கு வேணாம், இவங்க மீண்டு வந்துடுவாங்களா, இல்லை இவன் கீழே தான் விழ போகிறான் அப்படின்னு நிறைய பேர் நமக்கு முன்னாடி பேசிக்கலாம், நம்மளை பார்த்து அனுதாபப்படலாம். ஆனால் அவங்களும் அந்த கயிறு மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் இந்த கயிறு மேலே நிற்கிற நம்ம விழாமல் போகணுன்னா இந்த கையில் வச்சுருக்க இந்த குச்சை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்னு அதை கெட்டியமாக பிடிச்சிருக்கோம். நிச்சயமாக அந்த குச்சி நம்மளை காப்பாற்றும். அந்த குச்சி மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை நம்மளை காப்பாற்றும். அந்த குச்சி தான் நம்ம சாயி, அவரோட நாமம், அவரோட நாம ஜெபம். அதனால் எல்லளவும் சந்தேகம் இல்லாமல் இருங்க. நீங்கள், நான், நம்ம எல்லாரும் சாயோட கண் பார்வையில் இருக்கோம். யாரெல்லாம் சாயோட நாம ஜெபத்தை ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் சாயோட கண் பார்வையில் இருக்காங்க. நல்லது தான் நடக்கும். நம்ம விழுந்துட மாட்டோம். தைரியமாக இருங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு விஷயம் மட்டும், இதை நான் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல, ஆனால் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, உங்களோட குழந்தைகள்லாம் காமிக்கிறீங்க வீடியோவில், நீங்கள் கூட உங்களை கூட பார்த்துட்டோம், ஆனால் உங்களோட மனைவியை மட்டும் காமிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. நான் என்னோடய மனைவியோட புகைப்படம், ஃபோட்டோ மட்டும் இப்போ நான் காமிக்கிறேன். அதுவும் எதுக்காக காமிக்கிறேன்னா, நேற்றைய பதிவில் ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தோம். அதில் ஒரு அக்கா, அந்த ஆசிரமத்தில் வேலை செய்கிற ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு நிறைய பேர் தவறாக என்னோட மனைவின்னு நினச்சிக்கிட்டு வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றைய வீடியோவில் என்னோடய மகன் நிக்கில், நிக்கிதா 2 பேர் தான் இருந்தாங்க. அப்புறம் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க அவங்க தான் இருந்தாங்க. என்னோடய மனைவி ஆசிரமத்துக்கு வரலை. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு கொஞ்சம் கால் அடிபட்டிருக்கு, அதனால் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ அவங்களோட ஃபோட்டோ மட்டும் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. எதுக்காக இதை காமிக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன் உங்களோட மனைவியை மட்டும் காமிக்க மாட்டீங்க, நீங்கள் குழந்தைங்கள்லாம் வரீங்க வீடியோவில் அப்படின்னு. ஏன்னா இது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம். நம்மளாம் போய் திணிக்கக்கூடாது, வீடியோக்கு வாங்க, ஃபோட்டோ காமிங்க, முகம் காமிங்க அப்படின்னு. அவங்களுக்கு இதில் ஈடுபாடு கிடையாது. அதனால் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கவும், சரி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஃபோட்டோ மட்டும் வீடியோவில் காமிங்கன்னு சொன்னாங்க. அதனால் அவங்க அனுமதியோட என்னோடய மனைவி மைத்திலி இவங்க தான்
இவங்க தான் நம்ம தீபம் சேனலில் ராம விஜயம் 7 நாள் பாராயணம் பண்ணதும் இவங்க தான். மைதிலி என்னோட மனைவி. அப்புறம் சாய் என்னோட வாழ்க்கையில் வருவதற்கு ஒரு முக்கியமான நபர். இவங்க மட்டும்தான் காரணம் சாய் என்னோட வாழ்க்கையில் வருவதற்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கும், சேனல் ஓப்பன் பண்ண புதுசில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்ததும் என்னோட மனைவி தான் எனக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு இன்றைக்கி பிறந்தநாள். எனக்கு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க எல்லாரோட வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம் எப்போதுமே இருக்குது. எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு வாட்டி ஆசீர்வதிச்சிருங்க. எனக்கு இன்றைக்கி வந்து பிறந்தநாள். இன்றைக்கி எனக்கு மட்டும் இல்லை, நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சன்மதி பாப்பாவுக்கு 4வது பிறந்தநாள். சன்மதி பாப்பாவுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். சன்மதி பாப்பாவுக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சகோதரி நித்யாவுக்கும் இன்றைக்கி தான் பிறந்தநாள். நித்யா சகோதரிக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நித்யாவுக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த விஜயபூவன் மேனகா தம்பதிகளுக்கு இன்றைக்கி வந்து 3வது வருட திருமண நாள். விஜயபூவன் மேனகா தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவங்களோட குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாரெல்லாம் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம ஷிரடியில் இல்லைனாலும் ஒரு சில நாட்கள் அங்கே ஷிரடியில் துவாரகாமாய்க்கு முன்னாடி ஒரு கடையில் வேலை செய்கிற ஆனந்துங்கிற ஒரு தம்பி தான் இந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்லாம் எடுத்து அனுப்பிட்டுருக்காரு. ஆனந்துக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நன்றி சொல்லிக்கலாம். அவருக்காகவும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். ஆனால் அவருக்கு வந்து தமிழ் தெரியாது, மராத்தி தான் பேசுவார். இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கேட்குறாரோ கேட்கலையோ நம்ம அவருக்காக பிரார்த்தனை செய்துக்கலாம், நன்றி சொல்லிக்கலாம். இந்த வீடியோஸ்லாம் நான் வந்து எடுக்கலை, அதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி யாருக்கிட்டேயும் இந்த மாதிரி வீடியோ வந்து கேட்டதில்லை. சரி, இப்போ முறையாக அந்த பையன் நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன்னு அப்படின்னு வாலண்டியராக வந்து சொல்லவும், சரிப்பா உன்னால் முடியும் போது அனுப்புனேன். அந்த பையனும் 2 நாள் ஒரு வாட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங் எடுத்து அனுப்பிட்டுருக்காரு. பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். எப்போதும் நம்ம சேனலில் போடுற வீடியோக்கும் இதுக்கும் உண்டான வித்தியாசம் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஷிரடிக்கு போனேன்னா ப்ராப்பராக கோவிலை முழுவதுமாக சுற்றி வந்து நம்ம வந்து பரிக்கரமா கிரிவலம் வரலாம். முக்கியமாக என்னென்னா அந்த காலையில் 4 மணிக்கு துவாரகாமாய்க்கு போகிறது, அந்த ஒரு விஷயந்தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அங்கே இருக்கிற அந்த குட்டி நாய் அதுதான் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரியல. அதனால தான் எது கூடயும் வந்து பற்று வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க போல். ரொம்ப ஆசையாக பழகிட்டதுனால கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே வீட்டில் 2 வாட்டி நாய் வளர்த்து அதோட பிரிவு சம்மந்தமாக கஷ்டப்பட்டது நிறைய அனுபவங்கள் இருக்குது. நாய், பூனைகள் இதெல்லாம் வளர்க்குறது வந்து நல்லாயிருக்கும். வளர்க்கும்போது நல்லாயிருக்கும், ரொம்ப பாசமாக இருக்கும், நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதுங்களுக்கு ஏதாவது ஒன்று, அதுங்களுக்கு அப்புறம் நம்மளோட வாழ்க்கை பல விதத்தில் நம்ம மன ரீதியாக பாதிக்கப்படுவோம். அந்த மாதிரியான மன ரீதியான பாதிப்பெல்லாம் பார்த்ததுனாலையும் அதெல்லாம் தாங்க முடியாததுனாலையும் தான் இனிமேட்டு நம்ம இந்த வீட்டில் இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் நாய், பூனை இந்த மாதிரிலாம் வளர்க்கவே கூடாது அப்படின்னு கொள்கையோடு வந்து இருக்கேன். ஆனால் கடைசியாக ஷிரடியில் இந்த கொஞ்ச நாளாக அந்த குட்டி நாய் வந்து ரொம்ப ஒட்டிக்கிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை பார்க்காம எப்படா ஷிரடிக்கு போவோன்னு இருக்கு. எங்கள் வீட்டில் கூட கேட்டாங்க, பேசாமல் அதையும் தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு தெரியும் எங்கள் வீட்டில் என்னை பற்றி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன். சீக்கிரமாக போய் பார்க்கணும், அது பத்திரமா இருக்கணும். அதுக்காகவும் நான் சாய்கிட்ட தினைக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா அது குட்டி நாயாக இருக்கா. இங்கே ஷீரடியை பொறுத்த வரைக்கும் இந்த நாய்களுக்கு இடையில இந்த ஏரியா பிரச்சனை இருக்கும். ஏன் இந்த பார்டரை தாண்டி வரக்கூடாது, வந்தால் பெரிய சண்டையாகும். எல்லா ஏரியாலேயும் எல்லா ஊர்லேயுமே இந்த நாய் பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த ஏரியா பிரச்சனை வெளியில் இருக்கிற நாயை வந்து வரவிடாது. அது பார்த்திங்கன்னா இந்த துவாரகாமாய் பக்கத்துலலாம் நிறைய பேர் இந்த பால் வாங்கி ஊற்றுறது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் இந்த நாய் வந்து துவாரகாமாய்க்கும் பக்கத்தில் உள்ள தெருக்குள்ளே தான் இருக்குது. அது குட்டி நாயாக இருக்கிறதுனால அதனால் வர முடியாது. இங்கே வந்துச்சுன்னா பெரிய நாய்ங்களாம் வந்து கடிக்கும். அதனால் வந்து சண்டைக்கு வரும்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு அது ஒதுங்கியே தான் இருக்கும். அதோட அம்மா அப்பாவும் யார் எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல, அது தனியாக தான் இருக்குது. அதனால தான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, அது மட்டும் பத்திரமா இருக்கணும், அதுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஆஞ்சநேயர் இருக்கார், ஆஞ்சநேயரை பார்த்துட்ருக்கோம். ஆஞ்சநேயர் ஆரத்தியெல்லாம் ஷிரடிக்கு போய் திரும்பவும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. கொஞ்சம் வேலையெல்லாம் இங்கே இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுவேன். போனதுக்கப்புறம் நம்ம தீபாவளி பரிசு, புது வருஷ காலண்டர் டைரி இது எல்லாமே அனுப்ப ஆரம்பிச்சிடுவேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தினமும் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் நிறைய பேர் திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு சங்கடமாக இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரமாக அனுப்ப ஆரம்பிச்சிடுவேன். எல்லாருக்கும் புது வருஷ கேலண்டர், டைரி, தீபாவளி பரிசு இது எல்லாம் வந்துடும். நவம்பர், டிசம்பருக்குள்ளே உங்கள் வீடு தேடி வந்துடும். அதுக்கு நான் பொறுப்பு. எவ்வளவு விலை,
எவ்வளவு செலவாகும், இது எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு பொறுமையா நான் ஃபோன் பண்ணி இல்லைனா மெசேஜ் மூலமா உங்களுக்கு சொல்லுவேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். சரி, இந்த பதிவோட ஆரம்பத்தில நம்ம பேசின விஷயத்த நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கலியுகங்கிற வாழ்க்கை கயிறு மேலே நடக்கிற மாதிரி, அந்த கயிறு மேலே நடக்கிறவங்க கையில் குச்சி வச்சுக்கிட்டு நடப்பாங்க. அந்த குச்சி தான் அவங்கள கயிறுலேருந்து விழாமல் பாதுகாக்கும். அது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த குச்சியை சுமந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அந்த குச்சியோட முக்கியத்துவம். அதே மாதிரி தான் நமக்கும் நம்மளோட சாயை விட்டுறாமல் இந்த கலியுகத்தில் நம்ம பயணத்தை மேற்கொள்ளுவோம். அவரோட கண் பார்வையில் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.